தூத்துக்குடி அடுத்த ஏரல் பகுதியில் படகில் சென்று பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்த கனிமொழி எம்பி நிவாரணப் பொருட்களை வழங்கி அவர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார். முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் விஜயகாந்த். வணக்கம் விஜயகாந்த். தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் பகுதி வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அங்குள்ள மக்கள் கனிமொழி எம்பியிடம் என்னென்ன கோரிக்கைகள் வைத்தனர்? வணக்கம் மேடம். அதாவது தூத்துக்குடியில் கடந்த 17, 18 ஆகிய தேதிகளில் பெய்த கனமழை காரணமாக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகள் பெரும் வெள்ளம் பாதிப்பு ஏற்பட்டது. இதனால் பல்வேறு பகுதிகளில் சேதமடைந்து காணப்படுகிறது. மேலும் இன்னும் அந்த மழை நீரானது வடியாமல் பெரும் பாதிப்புக்குள்ளாக்கித்தான் வருகிறது. இந்த நிலையில் இந்த மழையானது பெய்து கிட்டத்தட்ட 4 நாட்கள் ஆகும் நிலையில் இன்று வரை பல்வேறு பகுதிகளில் மழை நீர் தேங்கியுள்ளது. அதே போல் குடியிருப்பு பகுதிகளில் குறிப்பாக பல இடங்களில் அந்த மழை நீரானது இன்னும் தேங்கியே காணப்படுகிறது. இதில் அதிகப்படியான பாதிப்பானது பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் தூத்துக்குடி உட்பட மாவட்டத்தில் திருச்செந்தூர், ஏரல், சிறுவைகுண்டம், காயல்பட்டினம், சாத்தான்குளம் போன்ற பல்வேறு பகுதிகள் இதில் நீரில் மூழ்கியை தற்போது வரைக்கும் ஏற்கிறது. இதனால் அங்குள்ள மக்கள் மிகவும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். மேலும் அந்த தேசிய பேரிடர் மீட்பு குழு மற்றும் தமிழ்நாடு பேரிடர் மீட்பு குழு உட்பட துணை ராணுவம் என அனைவரும் அங்கு மீட்பு பணிகளில் ஈடுபட்டும் கூட இன்னும் பல பேரை மீட்க முடியாத சூழ்நிலை தான் இருக்கிறது. இப்படி இருக்கும் நிலையில் அந்த வெள்ள பாதிப்புகளில் சிக்கி தவிக்கும் மக்களுக்கு தேவையான உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் வழங்குவதில் பெரும் சிக்கல் இருக்கிறது. இப்படி ஒரு சூழ்நிலையில் தான் இந்த மழை பெய்ந்த அடுத்த நாளே தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி உடனடியாக களமிறங்கினார். உடனடியாக களமிறங்கிய அவர் தூத்துக்குடி மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகளான அந்த ஏரல் சுற்றுவட்டார பகுதிகளில் பல்வேறு பகுதிகளுக்கு செல்ல முடியாத பகுதிகளுக்கு கூட தேசிய பேரிடர் மீட்பு குழுவினருடன் படகில் சென்று அந்த பகுதிகளுக்கு தேவையான அந்த உள்ள மக்களுக்கு தேவையான பொருட்களை உடனடியாக, அதாவது அந்த பகுதியில் மழை பெய்ததிலிருந்து சரியான மொபைல் நெட்வொர்க் போன்ற இதுகள் கிடைக்காத காரணத்தினால் உடனடியாக வாக்கி டாக்கி மூலம் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் மற்றும் அடிப்படை தேவைகளை உடனடியாக பூர்த்தி செய்து படகு மூலம் வரவழைக்கப்பட்டு அங்கு தேவையான இதை வழங்கினார். மேலும் சில பகுதிகளுக்கு 4 சக்கர வாகனங்கள் மூலம் செல்ல முடியாத இடங்கள் கூட 2 சக்கர வாகனங்களுக்கு பின்னில் அமர்ந்தபடி சென்று அந்த இடங்களை ஆய்வு செய்து அங்குள்ள மக்களின் தேவைகள் குறித்து கேட்டறிந்தார். பின்னர் நிச்சயமாக இந்த மீட்பு பணிகள் தொடரும், எல்லாரும் மீட்டு தருவோம் எனவும் அங்கு வாக்குறுதி அளித்துள்ளார். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி விஜயகாந்த். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.